ரொம்ப அழகு. மெய் வாய் கண் மூக்கு செவி எனும் ஐநாட்டை வீறு சுவை ஒளி ஊறு ஓசையாம் கோட்டை எய்யாமல் ஓட்டினேன் வாட்டினேன் ஆட்டினேன் ஏக வெளிக்குள்ளே யோக வெளிக்குள்ளே. அற்புதமான இடைக்காட்டு சேர்த்திருப்பாங்க. மெய் வாய் கண் மூக்கு செவி, இந்த 5 கருவிகள் நமக்கு இயற்கை அன்னையால் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது இந்த அற்புதமான படைப்பை, அந்த இயற்கை அன்னையினுடைய அழகை வெளிப்படுத்திக் கொள்ள எல்லாமே ஆஹா ஆஹா என்று ரசித்து அதை நாம் ஆனந்தமாக தலை வணங்கி பணிவுடன் அனுபவிக்கணும். அப்போ நமக்கு என்ன உணர்வுகள் ஏற்படுது? வீறு, வீறுனா வாசனை, சுவை நம்முடைய நாச்சுவை, ஒளி கண்கள், ஊறு நம்ம மேல ஸ்பரிசம், ஓசை காது. இது ஒரு கோட்டை. இந்த உடம்பு இந்த 5 வாசல்கள் வச்சுட்டு ஒரு கோட்டையா இருக்கு. உள்ளர ஆத்மா இருக்கு. அதே பரமாத்மா தான் எங்கேயும் பரவி இருக்கு இல்லையா? இதுதான் எங்கேயும் பரவி இருக்கக்கூடியது, அங்கிங்கநாதப்படும். சோ அந்த அற்புதமான நாட்டை இந்த கோட்டையில் இருக்கக்கூடிய அந்த ஆத்மா இந்த 5 வாயில்களின் வழியாக அனுபவிக்க வேண்டும். சுகமாக ரசித்து ருசித்து, ஆஹா எவ்வளவு அழகு இருக்கு சூரியோதயம், எவ்ரிதிங் இஸ் an wonderment. குருஜி சொல்வார், கேள்விக்குரிய எப்பவுமே ஏன்னு கேட்காத, ஆஹா ஆஹான்னு அதை ரசித்துப்பார். ரொம்ப அழகா இருக்கு. மேக்ஸ் a shift. வெரி இம்பார்ட்டன்ட், வெரி இம்பார்ட்டன்ட். எவ்வளவு அழகா இருக்கு சூரியன். என்ன இன்னைக்கு வெதர்மேன் போட்டிருந்தானே, இன்னைக்கு ஒண்ணுமே வர, சூரியனா வராது கிளவுடின்ட்டு. டோன்ட் கீப் கொஸ்டினிங். அந்த அழகான ஒரு இன்னைக்கு காலையில பாருங்க, ஜோரா இருந்த வானம், காலையில செக்கச்சிவேல் இருந்தது வானம், கிளியர் ஸ்கை. எவ்வளவு அழகுன்றப்ப யூ ஃபீல் an expansion. அதுதான் wonderment. கேள்விக்குரிய குனிஞ்சு இருக்காம யூ டு மேக் யுவர் செல்ஃப் as a wonderment. ஒரு ஆச்சரியக்குரிய அப்ப நீங்களே ஒரு ஆச்சரியமானவ ஆயிடுங்க. You will become a wonderment to the very creation. That's what the mother energy, mother creative energy expects. அப்புறமா அதுலயே இருந்துடாதே, அது பின்னாடியே ஓடாது. அதுக்கு அது அனுபவிக்கக்கூடிய ஒரு ஆத்மா நீ உள்ள இருக்க. இது கோட்டை, இது நீ கிடையாது. இந்த கோட்டைக்குள்ள நீ இருக்க. அந்த கோட்டைக்குள்ள நீ இருக்கிறது கவனி. அதனால வெளியவே உன்ன நெவர் லூஸ் யுவர் செல்ஃப். அதுதான் பந்தப்படுதல். அதுதான் யூ கெட் அட்டாச்மெண்ட் அண்ட் பாண்டேஜ். நம்ம திக்வந்தனாவில கூட முதல்ல we surrender our attachment and bondage. அது இருக்கணும். ஆனா அதுலயே நம்ம பந்தப்படக்கூடாது. பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு. என்ன சொல்ற? அதனால அதுலயே மூழ்கிடாம எய்யாமல். ஐ ஹவ் பீன் வார்னிங் ஆல் தி 5 இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். ஏய் அங்க போகாத. ஓட்டினேன், உன்னை ஓட ஓட வரட்டும், உள்ள போ. வாட்டினேன், வானிலையில போட்டு வாட்டுறேன் அப்படியே. ஆட்டினேன், என்னுடைய பிரகாரம் தான் நீ செயல்படணும். உனக்காக நான் செயல்பட முடியாது. உள்ள இருக்கக்கூடிய சக்தி நான் பார்த்துதான் அனுபவிக்கும். நீ பாருன்னு சொல்லிட்டு அதுல போய் மூழ்கிட. ஆனந்தம் எனக்குள்ள இருக்கு. எனக்குள்ள இருக்கிற ஆனந்தம் தான் வெளியே இருக்கு. மெய் வாய் கண் மூக்கு செவி என்னும் 5 நாட்டை வீறு சுவை ஒளி ஊறு ஓசையாம் கோட்டை எய்யாமல் ஓட்டினேன் வாட்டினேன் ஆட்டினேன் ஏக வெளிக்குள்ளே யோக வெளிக்குள்ளே. ஏக வெளிக்குள்ளே, the whole space, and I am also contained in the same space. வெளியே இருக்கிறது ஸ்பேஸ், எனக்குள்ள இருக்கிறது ஸ்பேஸ். So I am the space. அந்த அற்புதமான இயற்கை என்னை தன்னை எங்கும் வெளிப்படுத்திக் கொண்டு நமக்குள்ளும் இருக்கிறார். அதைத்தான் நாம அதை என்ஜாய் பண்ணி அனுபவிக்கணும். ஏக வெளிக்குள்ளே யோக வெளிக்குள்ளே. So go within. That's what I always focus on that. 3 stage பிராணாயாமம் ஆரம்பிக்கிறதுல இருந்து க்ளோஸ் யுவர் ஐஸ்ல இருந்து ஓப்பன் யுவர் ஐஸ் வரைக்கும் நமக்குள்ள எவ்வளவு சுகமா இருக்கு. அப்ப இந்த கோட்டையை நம்மள ஆளணும், நம்மள ராஜா. கண்ணு திறந்து பாருங்க, முடியாது. டீச்சர் சொல்லிட்டா க்ளோஸ் யுவர் ஐஸ் க்ளோஸ் பண்ணியாச்சு. ஜோரா உள்ள ஜம்முன்னு நடக்குது. ஆஹா ஆஹான்ட்டு நீங்க என்ஜாய் த பிரெத் அண்ட் சம்திங் இஸ் பியூட்டிஃபுல்லி ஹேப்பனிங் வித் யூ. என்ஜாய் தட். அப்ப யூ ஆர் த கிங். All the 5 instruments are given for you. ஏக வெளிக்குள்ளே to enjoy the creation and appreciate the beauty. But you are the Ananda Tattva. You are connecting the inner Ananda with the external Ananda.
That ananda is important, but that ananda should never get into the attachment or the bondage. அப்புறம் என்ன சொல்ற, 6 ஆதார தெய்வங்களை நாடு, அவர்க்கும் மேலான ஆதியை தேடு, கூறான வட்ட ஆனந்தத்தின் கூடு, கோஷம் 5 கண்டு குன்றேறி ஆடு. அழகு, அற்புதம். 6 ஆதார தெய்வங்களை நாடு, வெரி இம்பார்ட்டன்ட். அவர் 6 எனர்ஜி சென்டர்ஸ், மூலாதாரா, சுவாதிஷ்டான, மணிபுரகா, அநாகதா, விஷுத்தி, ஆக்ஞா. அதுதான் அந்த 6 ஆதார தெய்வங்களை நாடு. தேர் ஆர் தி எனர்ஜி சென்டர்ஸ். கடவுள் என்பது ஒரு உணர்வு, எனர்ஜி. அவருக்கும் மேலான ஆதியை தேடு. There is still more the Paramanam, there is there in the Sahasrahara. கூறான வட்ட ஆனந்தத்தின் கூடு. இந்த கூடு, அந்த கூறான வட்டம் மூலாதாரத்தில் இருக்கு. அதை நீ கூடு, அதை சேர்த்து அதன் மூலமா தான் இந்த 6 தெய்வங்கள் மூலமாக நீ மேல போற ஆனந்தத்தை சேரணும். நீ யாரு? கோஷம் 5 கண்டு குன்றேறி ஆடு. நீ இந்த உடம்பு மட்டும் கிடையாது. யூ ஆர் தி அன்னமய கோஷா, பிராணமய கோஷா, மனோமய கோஷா, விஞ்ஞானமய கோஷா, ஆனந்தமய கோஷா. நீ இந்த 5 உரைகளால் ஆக்கப்பட்ட ஐவகை கோட்டைக்குள்ள நீ ராஜாவா இருக்க. கோஷம் 5 கண்டு, ஆஹா, நான் இந்த உடம்பு மட்டுமல்ல, பிராண கோஷமும் நான் தான், மனோமய கோஷமும் நான் தான், விஞ்ஞானமய கோஷமும் நான் தான், ஆனந்தமய கோஷமே நான் தான் என்று உன்னை நீயே பாராட்டிக்கொள். என்ன அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு கிரியேஷன். யூ ஆர் காட். கடவுளை நீ உள்ளடக்கி இருக்கிறாய். அந்த ஆனந்தத்துல கூத்தாய். அதான் சொல்றது. 6 ஆதார தெய்வங்களை நாடு, அவர்க்கும் மேலான ஆதியை தேடு, கூறான வட்ட ஆனந்தத்தில் கூடு, கோஷம் 5 கண்டு குன்றேறி ஆடு. அற்புதமான இடைக்காட்சி. அதனால நம்ம இந்த புறக்கருவிகளும் இருக்கணும், அதன் மூலமா அனுபவிக்கணும். இயற்கையினையே இல்லையா, நல்லா ஸ்வீட் சாப்பிட்டு அது அனுபவிங்க. அது ஸ்வீட் டோன்ட் கெட் அட்டாச்ட் டு இட். தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதுதான் வெரி இம்பார்ட்டன்ட். வேண்டுதல் வேண்டாம எல்லாரும் சேர்ந்தார்க்கு யாண்டும் விட முடியாது. ஆக நமக்குள்ள அந்த இறைமை தத்துவம் இருக்கு. அந்த இறைமை தத்துவத்திலே கனெக்ட் ஆகிண்டு வெளியே பார்க்க, அப்பதான் நம்ம we will not lose ourselves. இப்ப மறுபடியும் அதை பார்க்கலாம். மெய், வாய், கண், மூக்கு, செவி என்னும் 5 நாட்டை, வீறு, சுவை, ஒளி, ஊறு, ஓசையாம் கோட்டை, எய்யாமல் ஓட்டினேன் வாட்டினேன் ஆட்டினேன், ஏக வெளிக்குள்ளே யோக வெளிக்குள்ளே. 6 ஆதார தெய்வங்களை நாடு, அவர்க்கும் மேலான ஆதியை தேடு, கூறான வட்ட ஆனந்தத்தில் கூடு, கோஷம் 5 கண்டு குன்றேறி. So connecting the Mooladhara to the Sahasrahara, that is what we do in the Sudarshana Kriya. அதை என்ஜாய் பண்ணி பண்ணுங்க. சுதர்ஷன ஷார்ட் கிரியாவோ லாங் கிரியாவோ குருஜி அப்படி கொடுக்குறாரு. அப்ப ஜாமன் சுகமா அந்த சுதர்ஷன கிரியா பண்ண யுவர் மூலாதார இஸ் கனெக்டட் டு தி சஹஸ்ரஹாரா. அந்த சுகத்தை பாத்தீங்கன்னா இப்போ ருச்சி உங்களுக்கு சூடா இருக்கும். தொட்டு பாத்தீங்கன்னா நீங்க செய்யவே வேண்டாம், குருஜி உங்களை கூட்டிட்டு போறாரு. தட் இஸ் வாட் இஸ் த கிரேட்டஸ்ட் கிஃப்ட் ஆல் ஆஃப் அஸ் ஹேவ் பீன் பெஸ்டோட் வித். அதுல எள்ளளவும் சந்தேகமே கிடையாது. நீ வண்டியில ஏறி உட்கார்ந்த காலை நீட்டி ரிலாக்ஸ்ட் ஆயிரு. ஏன் மூட்டை தலையில வச்சிருக்க குருஜி செல்றாரு. சோ ஜாலியா இருங்க, சுகமா பண்ணுங்க. நெவர் எவர் லீவ் திஸ் அற்புதமான சுதர்ஷன கிரியா. கம் வாட் மே, மேக் இட் இஸ் a regular routine. ஆனா ரொட்டீன் சில பேர் ஆபீஸ் டைம் ஆயிடுச்சுன்னா டிஃபனை கொட்டிட்டு போவாங்க. அந்த மாதிரி கொட்டிட்டு போகாதீங்க. நீங்களும் அமைதியா உட்கார்ந்து ஒரு 20 நிமிஷம் உங்களுக்காக சுகமா. அந்த மூச்சு அவ்வளவு சுகங்க. அந்த மூச்சுக்காக நீங்க எத்தனை பேர் பிச்சை எடுத்துட்டு இருந்தாங்க, ரெம்டிசிவிர், ஆக்சிஜன் சிலிண்டர் லோ ரோடா திருந்துட்டு இருந்தாங்க. அது நமக்குள்ள குருஜி கொடுத்திருக்காரு. build up the lung capacity. That's very important at any point of time. Okay, good. ஜோரா என்ஜாய் பண்ணுங்க. Have a nice day. Every day is a blessed day. நம்ம பாட்டு ஃபாதர்ஸ் டே, மதர்ஸ் டே, டாட்டர்ஸ் டே, பூனை டே, நாய் டே எல்லாம் கிடையாது. Every day is a blessed day. ஒவ்வொரு முறையும் மூச்சு வந்து போறதே, that's a great blessing. So enjoy every day and keep blessing others. Very important. உங்களுக்கு கிடைத்ததை மற்றவரோட பகிர்ந்துக்கோங்க. Care and share. Then you will be happy. You will be a source of joy to all others. Jai Gurudev. Life is love. Life is joy. Life is enthusiasm. ஜம்முன்னு இருங்க, சந்தோஷமா இருங்க, ஆனந்தமா இருங்க. அடுத்து வரப்பா.